உங்ககிட்ட இனிமே எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க ப்ளீஸ். ஒண்ணுமில்ல, உன் வேலையை பாரு ஷோபா. நீங்க விஷயத்த சொல்லலன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். விஷயத்த சொன்னாலும் நீ இங்க இருந்து போக மாட்ட. அப்புறம் நீயும் தேவையில்லாம அப்செட் ஆயிடுவ. வேணாம். பாத்தீங்களா ராகுலன், அப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். சொல்லுங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், அவ்வளவுதான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றேன், ஆனா நீயும் அதுக்காக பெனிக் ஆயிடாத, சரியா? சரிங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அருணோட ஆள் ஒருத்தன் VTM தப்ப வச்சுட்டான். கடவுளே, எப்படிங்க? எல்லாம் பணத்தாசு தான் ஷோபா. அருண் இதால ரொம்ப அப்செட். VTM எந்த நிமிஷமும் இங்க வந்து சேரலாம். VTM தப்ப வச்ச அருணோட ஆள் உங்க பேரையும் சொல்லாம இருப்பானா ராகுலன்? ஐயோ, மாட்டிக்க போறீங்களே. தப்ப வச்சவன் VTM கூட என்ன பேசினான்னு யாருக்குமே தெரியாது. அவன் வேற கடலுக்குள்ள குதிச்சிட்டான். கடவுளே, அவன் நிச்சயம் பிழைச்சிருக்க மாட்டான்னு தான் அருணோட நம்பிக்கை. எல்லாம் VTM நேரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்துக்கு வரும். எப்போ VTM இங்க வந்து சேருவாரு? ஏன் ஷோபா, நான் என்ன வெத்தலையில மை விட்டா பாத்துக்கிட்டு இருக்கேன்? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. என்னங்க அது? நிச்சயமா VTM மகேஷை காண்டாக்ட் பண்ணிட்டான். அநேகமா அவங்க ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு சந்திச்சிருப்பாங்க. அப்பயே உங்களை காண்டாக்ட் பண்ணல? பாத்தீங்களா ராகுலன், நிச்சயமா VTMக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சிருக்கு. ஷோபா, நானே மிரண்டு போயிருக்கேன். நீ வேற என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ண. நான் வேணும்னா இப்படி எல்லாம் பேசுறேன்? நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நெகட்டிவா திங்க் பண்ண சொல்றேன். இது புரியாமன்னு இல்ல, அதுக்காக என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நாமளாவே ஏன் உளறணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. இதனால நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அருண் உங்களை மாட்டி விட்டுட்டு தான் தப்பிச்சிடுவாரு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் அருண் அப்படிப்பட்டவன் இல்லன்னு. நியாயமா பார்த்தா அருணுக்கு தான் VTM முதல் எதிரி. என்ன சொல்றீங்க ராகுலன்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு. அருணோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெயா வேற யாரும் இல்ல, VTMோட சொந்த தங்க. அப்போ அருண் இன்னும் கல்யாணம் பண்ணலையா? ஆமா ஷோபா, அருணும் ஜெயாவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சுங்க? VTMக்கு யாரோ இத பத்தி வத்தி வச்சதும் அவனோட ஆட்கள் அருணுக்கு கொடுத்த விருந்துல 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியதா போயிடுச்சு. அடப்பாவுமே. வேடிக்கை என்னன்னா VTM இதுவரைக்கும் அருணை பார்த்ததே கிடையாது. இவங்க இன்னும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் VTMக்கு தெரியாம நடந்துக்கிறான் அருண். ஆனா ஒண்ணு, என்னங்க அது? அந்த பொண்ணு ஜெயாவுக்கும் அவன் அண்ணன் மாதிரி ஒரே பிடிவாதமும் திமிரும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா ஷோபா, அருண் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் தான் கூட வந்து லைஃப்ல செட்டில் ஆகுன்னு. ஆனா அந்த ஜெயா கேட்கறதாவே இல்ல. ஏங்க அப்படி? எல்லாம் VTM மேல உள்ள பயம்தான். இதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு. சில காலங்கள் பேசாம கூட இருந்திருக்காங்க. ஐயோ, கேட்கவே அருண் மேல ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. பாத்தியா ஷோபா, இதுக்காக தான் அருணை தப்பா நினைக்காதன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ராகுலன், நான் எது பேசினாலும் உங்க நன்மைக்காக தான் பேசுவேன். அதை மறந்துடாதீங்க. ஆனா எனக்காக ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கங்க ப்ளீஸ். ஷோபா, கவலைப்படாத. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அது போதும் ராகுலன். சித்ரா, படிச்சது போதும், வாமா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சித்ரா, நீ ஈவினிங்கும் ஷார்ட் ஈட்ஸ் ஒன்றும் சாப்பிடல. உனக்கு பசிக்கும்ல? வாமா, சாப்பிட்டுட்டு வந்து படி. அம்மா ப்ளீஸ், என்னை ஒரு 15 மினிட்ஸ் தொந்தரவு பண்ணாம விட்டீங்கன்னா நான் சீக்கிரமே வந்துடுறேன். விஜயா, உனக்கு தான் தெரியுமே,
சித்ரா ஒரு காரியத்தை எடுத்தான்னா அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான்னு. நீ விடு, அவ ஸ்டடீஸை முடிச்சுட்டே வரட்டும். இல்லைங்க, அவளுக்கு பசிக்கும்னு தான். இப்ப 2 பேரும் என்ன தொந்தரவு பண்ணாம போக போறீங்களா இல்லையா? இதோ போறோமா, நீ வா விஜயா. ஏங்க, உங்களுக்கு சாப்பாடு போடட்டுமா? இல்ல இல்ல விஜயா, நான் சித்ரா கூடவே சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்புறம் அந்த ப்ரப்போசல் விஷயம் என்னாச்சு? நான் அருணா கிட்ட போன் பண்ணி சொன்னேன். சித்ரா அவங்கள வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டான்னு. சரி, அதுக்கு அருணா என்ன சொன்னா? அருணா என்ன நல்லா திட்டிட்டாங்க. நல்ல பொண்ணுதான் பெத்து வச்சிருக்கிற, எல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டுன்னு. அருணாக்கு ஏன் இந்த வேலை? சித்ராவுக்கு வீட்ல வந்து பொண்ணு பாக்குறது பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே? அத விட்டுட்டு என்னங்க இப்படி சுலபமா சொல்லிட்டீங்க? சித்ராவுக்கு இந்த வரனை கொண்டு வந்ததே அவதானே. அவளுக்கு நம்ம சித்ரா ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்படணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும். அதுக்காக தானே இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. எனக்கு புரியாம இல்ல விஜயா. ஆனா நாம நம்ம பொண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியற வயசாச்சு. இருந்தாலும் அவ நம்ம பேச்ச மீறி நடக்கிற பொண்ணு இல்ல. அத நீ அருணாவுக்கு புரிய வைக்கணும் விஜயா. அருணா ஒண்ணு சித்ராவை பத்தி தப்பா சொல்லல. ஏன் இப்படி அவளுக்கு அளவுக்கு மீறி சுதந்திரம் கொடுத்து வளர்த்திருக்கேன்னு தான் கேட்டா. விஜயா, பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்பவும் கண்டிப்பாவே நடந்துக்கிட்டா அவங்க நம்ம கூட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் பழக பார்ப்பாங்க. அப்பா அம்மானா மரியாதை இருக்கணுமே தவிர பிள்ளைங்க பயந்து நடக்க கூடாது. நான் என்னமோ உங்க பொண்ணு எப்பவும் திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. உங்க மனச தொட்டு சொல்லுங்க. இந்த வீட்ல எப்பவுமே அவ விருப்பத்துக்கு தானே நாம எல்லாம் பண்றோம். நான் இல்லேன்னு சொன்னா? நான் அருணா சொன்ன கதைக்கு சொன்னேன். அது மட்டும் இல்ல, எத்தனையோ தடவை நம்ம ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவ சித்ரா தான். நீ அதை மறந்துட்டியா? ஆமாங்க, நாம அவளை அப்படித்தானே வளர்த்திருக்கோம். எல்லாரும் அவளை பத்தி பெருமையா பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா விஜயா, எனக்கு சித்ரா மேல நம்பிக்கை இருக்கு. அவ எப்பவுமே லைஃப்ல சரியான முடிவுகள் தான் எடுப்பான்னு. அதுதான் நான் அவ எடுக்கிற முடிவுகளுக்கு எப்பவுமே தடை சொல்றதில்ல. அது சரிதான். ஆனா நான் சித்ரா ஒரு விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ ஏன் பொண்ணுல்ல, இப்ப சரியான முடிவெடுத்து என் வயித்துல பாலை வாத்துட்டா. நீ எதை பத்தி சொல்ற விஜயா? இல்லைங்க, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாபு மேல சித்ரா அவ்வளவு அக்கறையா நடந்துகிட்டத பார்த்து நான் கூட நினைச்சேன், எங்க இந்த சித்ரா பாபுவை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிடுவாளோன்னு. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஏ விஜயா, நானும் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. சரி, உனக்கு ஏதோ எங்க அக்கா மேல கோபம், அத வேணும்னா நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பாபு பாவம், அவன் உனக்கு என்ன பண்ணா? எதுக்கு நீ அவன் மேல இவ்வளவு வெறுப்ப கொட்டுற? ஒருவேளை சித்ராவே பாபுவை கட்டிக்க போறேன்னு சொல்லியிருந்தா நாம என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு? நாம அவ விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க தான் வேணும். ஆமா, எனக்கு பாபு மேல வெறுப்பு இருந்தது என்னவோ உண்மைதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இப்ப சித்ரா சரியான முடிவுதான் எடுத்திருக்கான்னு எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு தெரியுமா? எந்த அர்த்தத்துல? இல்லீங்க, இப்ப
பாபுவை பத்தி கேள்விப்படுறதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்ல. அருணா வந்து சொன்னா, இப்ப அவன் அடிக்கடி பாருக்கு போறானா, நல்லா தண்ணி அடிக்க கத்துக்கிட்டானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சரியில்லையா, ஊர்ல இருக்கிற பொறுக்கிங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கானா. இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு நெஞ்சு எப்படி அடிச்சுக்கிட்டது தெரியுமா? ஏதோ சித்ராவோட நல்ல மனசுக்கு கடவுள் தான் அவளை காப்பாத்தி இருக்காரு. விஜயா, அன்னைக்கு வைரஸ் அங்கிளும் என்கிட்ட இதைத்தான் சொன்னாரு. ஆனா பாபு பாவம் இன்னும் வெகுளியாத்தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு மிக்குன்னு ஒருத்தன் இருக்கான். அவன்தான் பாபுவை இப்படி தன்னோட இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னாலும் இவனுக்கு எங்க புத்தி போச்சு? விஜயா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. பாபுவும் வயசு பையன் தானே. இந்த வயசுல அப்படி இப்படின்னு தப்பு பண்றது சகஜம்தான். அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாபுவை நாம ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது விஜயா. என்ன போங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் எந்த இடத்துல இருந்தாலும் ஒழுக்கத்தோட தான் இருப்பான். ஆனா கெட்டு போகணும்னு இருக்கிறவன் எவ்வளவு நல்ல சூழ்நிலையில இருந்தாலும் கெட்டுதான் போவான். சரி சரி, சித்ரா வரா போல இருக்கு. இந்த பேச்ச இத்தோட விட்டுடுங்க. இல்லனா அவகிட்ட இதுக்காக வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கும். அம்மா, நான் என்னோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு போடுறீங்களா? அப்பா, பெரிய ஆச்சரியம். இப்போவாவது உனக்கு பசி வந்துச்சே. அம்மா, கிண்டல் பண்ணாம சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க. சரிம்மா. விடிஎம் சார், இவ்வளவு நடந்திருக்கு என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. ச்சே, அப்படியே என் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீயே மகேஷ் இன்னும் பேசாமலே உட்காந்துட்டு இருக்க? அதான் நான் பேச வேண்டியதை மிஸ்டர் ராகுலன் பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப நாம நடக்க வேண்டியதை முதல்ல பார்ப்போம். எனக்கு என்னமோ நாம போலீஸுக்கு போறதுதான் சரியா தோணுது. போலீஸ்க்கு அதை ரிப்போர்ட் பண்றதுல பிரச்சனையே இல்லை. ஆனா நாம தேவையில்லாம பழச கிளற வேண்டாமேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதான் பாஸ்கரோட பிசினஸ் நஷ்டப்பட்டதுக்கும் உங்களுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்புறம் நாம எதுக்கு பயப்படணும்? வேணா ராகுலன், நான் தப்பி பழிச்சதை எனக்கு போதும். நாமளே இதை ஹேண்டில் பண்ணுவோம். பாஸ்கருக்கு மிக நெருங்கியவங்க தான் என்னை கிட்னாப் பண்ணிருக்கணும். அப்படி யாராவது பாஸ்கருக்கு இருக்காங்களா? பாஸ்கரோட பேரண்ட்ஸ் இங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப வயதானவங்க. அப்புறம் அவனோட அண்ணன் ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அவனுக்கும் பாஸ்கருக்கும் எப்பவுமே ஒத்து வரதில்ல. அதுக்காக நம்ம பாஸ்கரோட அண்ணன் மேல சந்தேகப்படாம இருக்க முடியாது. ஏன் விடிஎம் சார், வேணும்னா நாம போலீஸுக்கு போய் அவன் மேல ஒரு புகார் கொடுத்தாதான் என்ன? வேணாப்பா ராகவன், போலீஸ் பிரச்சனையே நமக்கு வேணாம். என்னை பொறுத்த மட்டும் பாஸ்கரோட ஃபேமிலிக்கு அவன் பிசினஸ் எப்படி லாஸ் ஆச்சு, அவன் சாவுக்கு யாராவது காரணமா இருப்பாங்களான்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா தோணல. எப்படி சொல்றீங்க விடிஎம்? அப்படி எதுவும் இருந்ததுன்னா பாஸ்கர் இறந்த அன்னைக்கே போலீஸ் நம்ம ஆஃபீஸ்ல பாஞ்சிருப்பாங்க. அப்புறம் பாஸ்கரோட தங்க ஒருத்தி இருக்கணும். நாம தேவையில்லாம பாஸ்கர் ஃபேமிலியை சீண்டோம்னா அப்புறமா கிணறு தோண்டி பூதம் வந்த கதையா போயிடும். அப்போ வேற யாரு பாஸ்கருக்கு மிக நெருக்கமானவங்க? அதான் எனக்கும் புரியல. ஏன் விடிஎம் சார், உங்களை தப்ப வச்சான்னு சொன்னீங்க, அவன் ஏது இன்ஃபர்மேஷன் தரலையா? ஆமா, சொல்லியிருந்தான். என்ன சொன்ன அவன்? அதாவது என்கிட்ட வந்து பணம் பெறும்போது அவன் இன்ஃபர்மேஷன் தரதா சொல்லியிருந்தான். சீக்கிரம் அவன் நம்மளை வந்து சந்திப்பா, அப்பதான் நமக்கு யாருங்கிறது புரியும். சரிதான், அந்த கடலுக்குள்ள குதிச்சவங்க யாரும் தப்புனதா சரித்திரமே இல்ல. அவன் பணமும் உனக்கு மிச்சம்தான். என்ன ராகுலன் யோசிக்கிற? இல்ல, நாம ஏன் இப்படி யோசிக்க கூடாது? எப்படி? ஒருவேளை உங்க எதிரிங்க வேற யாராவது அவங்க மேல சந்தேகம் வராம பாஸ்கர் விஷயத்தை சாக்கு வச்சு உங்களை கடத்திருக்கலாம் இல்லையா?
இருக்கலாம். ஆனா அவங்க ஏன் பாஸ்கருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கேட்டு என்ன அடிச்சிருக்காங்க சொல்லு. மகேஷ், ஏன்பா மௌனமா இருக்க? ஏதாவது பேசு. அதான் நான் என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கேனோ அது அப்படியே நம்ம ராகுலன் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? என்னை கடத்தினவங்களுக்கு என்னோட ஹிஸ்டரியே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் யாரோ கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அதை நானே இனிமே பார்த்துக்கிறேன். எது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதையா? ராகுலன், மகேஷ் என்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. நீங்க 2 பேரும் முதல்ல ஒத்துமையா நடந்துக்கங்க. தேவையில்லாம உங்களுக்குள்ள வீண் வாதம் வேண்டாம் ப்ளீஸ். விடிஎம் சார், நான் ஒன்றும் தேவையில்லாம மகேஷோட பிரச்சனை படல. ஆனா மகேஷ் என் பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்காம இருந்தாருன்னா எல்லாருக்கும் நல்லது. கேட்டியா மகேஷ்? ராகுலன் என்னோட ஜெனரல் மேனேஜர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. இனியாவது நீ ராகுலன் கிட்ட மரியாதையா நடந்துக்க. புரியுதா? சரி விடிஎம் சார், உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறேன். ஓகே ராகுலன். மகேஷ், நீங்க உங்க சீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம ஆஃபீஸ் விஷயமா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன பாபு, ஏதோ பேசணும்னு வர சொன்ன? என்ன விஷயம்? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல சித்ரா, சும்மாதான் உன்னை பார்த்து பேசலாமேன்ட்டு. இல்ல பாபு, கண்டிப்பா ஏதோ இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சோ நீ என்னை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல்ல? ஏன் பாபு, இதுல என்ன சந்தேகம்? என்னை விட நீதான் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. பல சமயங்கள்ல நானே அதை பார்த்திருக்கேனே. அப்படின்னா நீ பாட்டுக்கு யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? அப்போ நான் பாவம் இல்லையா? நீ பாவம் இல்ல பாபு, என்னை கட்டிக்க போறவன் தான் பாவம். நீயாவது என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா நான் முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ அவன் பாடு திண்டாட்டம் தான். அப்ப ஏன் சித்ரா நீ தெரியாதவனை போய் கட்டிக்க போற? வேற என்ன பாபு பண்றது? உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற, உனக்கு தெரிஞ்சவனா பார்த்து கட்டிக்க வேண்டியதுதான். ஆமா, அப்படி ஒருத்தனை நான் இனி எங்க போய் தேடுறது? வேற வழி இல்லாம யாரோ ஒருத்தனுக்கு கழுத்து நீட்ட வேண்டியதுதான். ஏன் உனக்கு பிடிக்காதது பண்ற? உனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணதான் நான் இருக்கேன்ல. அப்போ நீ பேசாம என்னையே கட்டிக்க சித்ரா. ஓ, நல்ல ஐடியா தான், கட்டிக்கலாமே. சித்ரா, நான் சீரியஸா பேசுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறத நிச்சயம் என் மனசு தாங்காது. அதனால நானே மாமா கிட்ட வந்து பேசிடுறேன். பாபு, நீ வழக்கம் போல விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல சீரியஸாவா? சித்ரா, நானும் விளையாட்டு போல பல தடவை உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீனா எனக்கு ரொம்ப உசுருன்னு சொல்லிட்டேன். ஆனா